ஒரு காதல். இங்க பாருங்க அண்ணா, வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போங்க. சரிம்மா, சீக்கிரம் தூடா. அண்ணா அண்ணா கண்ணை தரங்கண்ணா. ஐயா, பாலா போன பாம்பு, அது என்ன பாம்புன்னு கூட பார்க்கல, கடிச்சிட்டு போயிடுச்சுங்க ஐயா. எப்படியாவது விஷத்தை முறிச்சு என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க ஐயா. துளசி அக்கா, பயப்படாதீங்க. அதான் டாக்டர்ஸ் வந்தாச்சுல, இனி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. சரி, பாம்பு எங்க கிடைச்சது? இங்கதான் இதோ கால்ல கடிச்சிருக்கு. இந்த கட்டை யார் போட்டது? நான் தான் போட்டேன். விஷம் உடம்புல ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கட்டு போட்டேன். குட், நல்லது பண்ணீங்க. உடம்பு முழுக்க விஷம் ஏறாம கட்டுப்படுத்திருக்கீங்க. அந்த நைஃப் எடுங்க சீக்கிரம். இந்தா. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சரியாயிடும்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம்ல, அதனால கிரிட்டிக்கலே கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அது விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா முறிச்சிடும். தியாகு, அந்த மாத்திரை கொடு. இந்தா. அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை கொடுங்க. என்னங்க என்னங்க, இப்ப எப்படிங்க இருக்கீங்க? ஐயா எப்பயா கண்ணு முழிப்பாரு? இன்னும் நினைவே வரலீங்களே. கண்ணு முடிச்சிருவாருமா, கவலைப்படாதீங்க. உனக்கு எப்படியா இருக்கு? பரவாயில்ல துளசி, நல்லா இருக்கேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்து என் புருஷனை காப்பாத்திட்டீங்க. நன்றி சொல்றதா இருந்தா இதோ கையில இருக்காங்க, இவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்களை இங்க வர சொன்னாங்க. இல்லனா இவரை டவுனுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. அங்க போறதுக்குள்ள விஷம் முழுசா உடம்புக்குள்ள பரவி இருக்கும். ஐயா, நாங்க டவுனுக்கு கொண்டு போலான்னு தான் கிளம்புனங்க ஐயா. நல்ல வேலையா கைலம்மா வந்து டவுனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நம்ம ஊர்லயே டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா. ஆஹா, கேம்ப் களை கட்டும் போல இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க தானே இவரை காப்பாத்துனீங்க, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எங்களை இங்க வர சொன்னதாலதான் நாங்க இங்க வந்து காப்பாத்த முடிஞ்சது. அதனாலதான் மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறம் எங்க கேம்ப் சக்சஸ் ஆகும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். எப்படியோ சார், இந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடந்தா அதுவே போதும். வரேன் மேடம். தேங்க்யூ. நன்றி. கயல் அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அக்கா. நீங்க என்னோட அக்கா மாதிரி. அழாதீங்க. என்ன கயல், என்னாச்சு? நீ ஸ்டேஷனுக்கு போகணும் தானே பொண்ணு, நீ எதுக்கு இங்க இருக்க? சார், திடீர்னு துளசி அக்காக்கு ஒரு பிரச்சனை. என்ன வழக்கமா கதை சொல்லுவியே, அதே மாதிரி இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சா? உனக்குலாம் போலீஸ் வேலை சரிப்பட்டு வராது. பேசாம ஏதாவது சீரியலுக்கு கதை எழுத போயிடு. சார், ஆக்சுவலா ஸ்டாப் இட். நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஒரு முக்கியமான வேலையா உன்னை அனுப்புனா
அத பண்ணாம